ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கோதுமை தோசை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கோதுமை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை. இப்போ இந்த கோதுமை மாவு நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாகவும் வரும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, அதே மாதிரி நமக்கு இது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது. நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது நமக்கு கோதுமை தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு இது ரொம்ப ஆப்டான ஃபுட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ 250 கிராம்ஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை அந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட 3 ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்து நம்ம செய்யும்போது நமக்கு தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இது ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. தண்ணி ஊற்றி நம்ம மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விஸ்க் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அது லம்ப்ஸ் இல்லாமல் நமக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, நமக்கு அதை பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி சைடில் இருந்து எடுத்து விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் தோசை கெட்டியாக தான் வரும். ஸோ நீங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போடும்போது நமக்கு தோசை சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகா காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன். கூட 10-15 கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே மல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் அது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். இந்த மல்லி இலையெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரக பவுடரும் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தும் போது நமக்கு தோசை சுடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இதை சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு கோதுமை தோசைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானவுன்னா நம்ம ஒரு கரண்டி எடுத்து மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு கோதுமை மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, அது நீங்கள் பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேப்பெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது மேலே 1 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நீங்கள் நெய் மேலே ஊற்றிக்கோங்க. இது நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுக்கும். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நீங்கள் ஒரு சைடு வேக வச்சு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விடும்போது நமக்கு அது சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நடுவில் எல்லாமே நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த சைடு திருப்பி போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இடையில கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு வெங்காயம் எல்லாம் நம்ம சேர்த்து செய்யறதுனால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் கேப் வரும். அதை இந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வெந்துருச்சு. அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது தான் தோசை இந்த கலரில் வரும். இல்லைன்னா தோசை மாவு சீக்கிரமாக கருகிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விடும்போது நமக்கு நடுவில் கார்னர்ஸில் எல்லாமே நல்லா வெந்துடும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்விங் பிளேட்க்கு மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது தேங்காய் சட்னி, கார சட்னிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோதுமை தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, நைட் டின்னருக்கெல்லாம் இது ரொம்ப ஆப்டான டிஷ்ஷாக இருக்கும். இது வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம சேர்த்து செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.